யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்கே மாதொரு பாகனாதாம் வருவர் என்பது சித்தியார். நீ எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அருள் எங்கள் சாமி தான் கொடுத்தாகணுன்னார். ஏன்? அந்த தெய்வத்தின் வழி கொடுப்பது சிவம். நீ கும்பிடுறது அது வேணா இருக்கலாம், ஆனால் கொடுப்பது எது? சிவம் தான் கொடுக்கிறது. அப்போ நீ எதை வணங்குகிறாயோ அந்த அளவு தான் உனக்கு கிடைக்கும். அந்த அளவு கடந்த ஒன்றை அந்த வடிவத்தில் பெற இயலாது. இதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளணும். ரொம்ப எளிமையாக விளங்கி கொள்ளணும்னா, வீட்டுக்கு வரக்கூடிய மின்சாரம் 240 வோல்ட். அந்த 240 வோல்ட்டில் என்னென்ன பயன்படுத்தலாம்? ஒரு கிரைண்டர் பயன்படுத்தலாம், ஒரு மிக்சி பயன்படுத்தலாம், ஒரு வாஷிங் மிஷின் பயன்படுத்தலாம். இத்தனை டியூப்லைட்டு, இத்தனை ஃபேன். அதுக்கு மேலே நீங்கள் வேறு ஏதாவது ஒன்றை பயன்படுத்திங்கன்னா பீஸ் போயிடும். ஏன்? கெப்பாசிட்டி அவ்வளவுதான். இதை நினைவில் வைத்து கொள்ளுங்க. ஆக அது மாதிரி தான் நாம் போய் ஒரு தெய்வத்தை கும்பிட்றோம். உதாரணத்துக்கு ஒரு எல்லை தெய்வம் இருக்குதுங்க, மாரியம்மன், காளியம்மன் ஒரு தெய்வம் இருக்குது. தாயே எனக்கு கொஞ்சம் முத்தி கொடு தாயே அப்படின்னா அந்த தாய் அவங்க அதை கொடுக்க இயலாது. ஏன்? அந்த தெய்வம் 240 வோல்ட் அதுக்கு உண்டானது தான் கொடுக்கும். நீ அங்கே போய் உட்காந்து எனக்கு முத்தி பெற்ற கொடு, நீ கொடுத்தே தான் ஆகணும் தாயே, உன்னை விட்டா நான் இன்னொரு சாமி கும்பிட மாட்டேன், ஆனால் எனக்கு முத்தி வேணும் அப்படின்னா, டே என்னால் முடியாதுடா, தயவு செய்து நீ இதை பாருங்க சிவனடியார் போகிறாங்க அவங்க கூட போ அப்படின்னு அந்த தெய்வம் கையை காட்டி விட்டு அனுப்பிச்சுட்ரும். நீ போப்பான், அதை விட்டு போட்டு நீ நானே தரேன் அப்படின்னு தெய்வம் சொல்லுவான்னு கேட்டால் சொல்லாது. இதுதான் மறுக்க முடியாத உண்மை. ஆனால் நம்ம மனசு அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்காது. ஏன்னா நாம் ரொம்ப நாளாக அந்த சாமி எல்லாம் தரும் நினச்சி கும்பிட்டுருக்குறோமே. மாரியம்மன், காளியம்மனை விட்டால் நமக்கு வேறு என்ன இருக்குது? ஆத்தா அப்படின்னு சொல்லி ஆத்தா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு வச்சுமே. அதெல்லாம் ஒரு படிநிலை என்பதை மறந்துடக்கூடாது. அப்போ அந்தந்த தெய்வங்களுக்கென்று வரையறை இருக்கிறது. அதுக்கு மேல் அந்த தெய்வம் ஒன்றும் செய்யாது. அப்போ எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் எது? அதுதான் சிவபெருமான். அவரை வணங்குனா இங்கே இருக்கிற எல்லா தெய்வத்தை விட மேலான கருணையை, மேலான ஒன்றை அவரிடத்தில் பெறணும். அவரிடத்தில் பெறுவதை மற்ற யாரிடத்திலும் பெற இயலாது. யாரிடத்தில் பெறுவதையும் அவரிடத்தில் பெறலாம். ரெண்டுக்குள்ள வேறுபாடு அதுதான். எனவே நாம் பெரும் தெய்வ வழிபாட்டுக்கு வந்துட்டதனால சிறு தெய்வ வழிபாட்டை சிறுமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்கக்கூடாது. ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை மறந்துடக்கூடாது. உத்திராட்சம் போட்டாச்சு, திருநீர் பூசியாச்சு, குருநாதரை பார்த்தாச்சு, தீட்சை வாங்கியாச்சு. இனி சிவபெருமானை போய் கையெடுத்து கும்பிட்டா போதும். இல்லைங்க, நேற்று வரைக்கும் மாரியம்மனுக்கு போனேன், காளியம்மனுக்கு போனேன், செவ்வாய்க்கிழமைனா போவேன், வெள்ளிக்கிழமைனா போவேன், ராகு காலம்னா போனேன். அது நேற்று. இப்போ அம்மா பார்த்து ப்ரொமோஷன் பண்ணி நம்மளை அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ நம்ம போகலன்னா கோச்சிக்காத அந்த தெய்வம்? ஒருபோதும் தெய்வம் கோச்சிக்காது. பையன் நல்ல மணிக்கு முன்னேறி போயிட்டான்ப்பா, போயிட்டு வாடா மகராசனா, போயிட்டு வாடான்னு அமுச்சு விட்டு தெய்வம் கம்முன்னு உட்காந்துக்கும். இந்த தெய்வத்துக்கு நடுவில் நமக்கு நடுவு ஒரு சில பேர் உட்காந்து, டே இந்த சாமியை மறந்துட்டு போகிற, இந்த குலதெய்வத்தை மறந்துட்ட, இந்த சாமி நீ மறந்துட்ட, உன்னை சாமி சும்மா விடாது பாரு அப்படின்னு சில பேர் நம்மளை போட்டு உருட்டி மிரட்டிட்டு இருப்பாங்க. ஒரு உருட்டு மிரட்டும் பயப்பட. ஏன்? நீங்கள் பெருந்தெய்வத்துக்கு ஆட்பட்டதை கண்டு அந்த தெய்வம் வணங்கி மகிழுமே அன்றி வருத்தப்படாது. உங்கள்கிட்ட படித்த பையன் இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகிட்டாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆஹா, உங்கள்கிட்ட படித்த பையன் இன்னைக்கு கலெக்டர் ஆகிட்டான்யா அப்படின்னா, ஐயோ கலெக்டர் ஆகிட்டானுங்க அப்படின்னு வருத்தமாக படுவார். அவர் ஒரு பெரும் மகிழ்ச்சி. ஆஹா, நல்லா படித்தான், நல்ல இடத்துக்கு வந்துட்டான் பார்த்தீங்களா, நான் அப்போவே கவனித்தேன் இந்த பையன் கலெக்டர் ஆகிடுவான், இந்த பையன் எஸ்பி ஆகிடுவான்னு கண்டுச்சேன். ஏன்? அவ்வளோ திறமை இருக்குது. அப்போ ஒரு ஆசிரியனுக்கு தன் மாணாக்கன் அடுத்தடுத்து வளர்ந்து போவதை கண்டு மகிழ்வதில் தானுங்க மகிழ்ச்சி இருக்கிறது. மாணவன் வளர்ச்சினா ஆசிரியருக்கான மகிழ்ச்சி. ஒரு ஆசிரியர் மாதிரி அந்த தெய்வமும் அப்படித்தான். நீங்கள் நினைக்கிற குலதெய்வமாக இருந்தாலும் சரி, எல்லை தெய்வமாக இருந்தாலும், உங்களை அந்த தெய்வத்தை விட மேலான தெய்வத்தை, ஏன் அந்த தெய்வமெல்லாம் இந்த தெய்வத்திடத்துத்தானே அருளை வாங்கி நமக்கு கொடுக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த தெய்வம் கோவித்து கொள்ளுமான்னு கேட்டால் ஒருபோதும் கோவித்து கொள்ளாது. ஆனால் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் குலதெய்வம் கும்பிடல, அந்த தெய்வத்தை கும்பிடல, இந்த தெய்வத்தை கும்பிடல, அதனால தான் குத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஆராய்ச்சிக்குரியது. நீங்களே ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள்.
சிவபெருமானிடத்து வந்துவிட்டால் அந்த ஒரு தெய்வத்தை வணங்குதில் எல்லா வகையான தெய்வ வழிபாடும் அதற்குள்ளே அடங்கி போச்சு. அதான் சென்று நாம் சிறு தெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடியே சேரப் பெற்றோம் என்று அப்பர் சாமி பாடியிருக்கிறார். எந்த நிலையிலும் இன்னொரு தெய்வத்தை என் நெஞ்சத்தில் வைத்து வணங்க மாட்டேன் என்று திருவாசகம் முழுக்க சொல்லுகிறது. ஒரு பதிகத்தில் கூட மாற்றி சொல்லலைங்க. ஒவ்வொரு பதிகத்திலும் நீங்க பார்க்கலாம், என் இறைவனை தவிர என் வணக்கம் இன்னொருவருக்கு இல்லை. திருவாசகம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால் ஒரு தெய்வ வழிபாட்டை சொல்லுகிறது. மறந்துடாதீங்க. நான் திருவாசகம் எனக்கு மனப்பாடம், நான் திருப்பி இப்படி ஒப்பிப்பேன் அப்படி ஒப்பிப்பேன், ஆனால் எல்லா சாமியும் கும்பிடுவோம்னா எதுக்கு திருவாசகம் படிச்சிங்கன்னு தெரியும். அந்த திருவாசகம் அப்படி எல்லாத்தையும் கும்பிடலாம் சொல்லலை. கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும் நல்லேன். என் குடியே கெட்டு போனாலும் அதெல்லாம் எனக்கு வேண்டாமியான்ட்டார். கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்க்குள்ள இன்னொரு தெய்வத்துக்கு இடமுள்ள பெருமானே சொன்னவர் மணிவாசக பெருந்தகை. அப்ப நமக்கு ஒரு தெய்வ வழிபாடு தான் வலியுறுத்த பெறுகிறது. நமக்கு அதுதான் படிநிலையில வளர்ந்து அங்க வந்து சேரணும். அப்போ மற்ற எல்லை தெய்வங்கள் சிறு இதெல்லாமே நமக்கு ஒரு எல்கேஜி யூகேஜி போல் நம்ம கடந்து வரோங்க. அதுக்காக அதை இழிவுபடுத்துவதல்ல, வந்துட்டோம், அதிலிருந்து தான் இங்கே வந்திருக்கிறோம். அந்த சிறு தெய்வங்களை இழிவுபடுத்துவது நம் நோக்கம் அல்ல. ஆனால் பெருந்தெய்வ வழிபாட்டுக்கு வந்து விட்டால் அவை இந்த வணக்கத்துக்குள்ளேயே அந்த வணக்கம் அடங்கிடும், முடிஞ்சு போச்சு. நீங்கள் அதுக்கு தனியாக மறுபடியும் போய் அங்கே இடத்துல நிற்கணும் என்ற அவசியம் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்க. அதுக்கு மேலே உங்களுடைய அறிவினுடைய சூழலை பொறுத்தது, அவர் வினைக்கு ஏற்ப அந்த அனுபவங்கள் நிகழும். எனவே இறைவனை தொழுகின்ற தெய்வங்கள் நிறைய இருக்கின்றன. எல்லா தெய்வங்களும் இறைவனை தொழுது இருக்கின்றன. அதில் தமிழ்